Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 442 பார்ட் 2. ஓபன் பண்ணா இங்க இந்த வார்டனை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்லுவான், அந்த லூஃபி இருக்கானே லெவல் 6, அங்க வந்து ஸ்லீப்பிங் கேஸை இவனை அனுப்பி விட்டானுங்களாமா. இனிமேட்டு அவனால ஒன்னும் பண்ண முடியாது. சோ இனி அவனை பிடிக்கிறது மட்டும்தான் வேலை. அவனுக்கு அந்த ஃப்ரீசிங் ஹெல்ல போட்டதெல்லாம் பனிஷ்மெண்டே இல்ல. நீ இருந்த செல்லு இப்போ ஓபன்ல தான் இருக்குது, அங்க கெட்டி போட்டாதான் அவன் சரிப்பட்டு வருவாங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபி இதுக்கப்புறம் என்னென்ன அட்டுவலியம் பண்ண போறான்னு பாவம் இவனுக்கு தெரியல. பேசிட்டு போட்டு விடுங்க. அங்க ஏஸ் அந்த எலவேட்டரையே தான் பாத்துக்கிட்டு இருப்பான். ஒருவேளை லூஃபி வந்துருவானு அவங்க உன்னை என்னடா நிக்கிற போடான்னு சொல்லி ஓவரா பேசுவானுங்க. உடனே நம்மால அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு வச்சு பொலன்னு பொலந்து கட்டுவான். அவனோட டெவில் ஃப்ரூட்டோட பவர் மட்டும் தானே யூஸ் பண்ண முடியாது, மத்தபடி சண்டை போடலாம்ல. அப்படிதான் போட்டு எல்லாத்தையும் துவன்னு துவச்செடுப்பான். அட நார்மலா செக்யூரிட்டி கார்ட்ஸ் இல்ல ஏதாச்சும் சொம்ப பீஸ் வந்திருந்தா பரவாயில்ல. அந்த வார்டன் மகளனே அங்க இருக்கான். அவன் தான் நல்லா கெட்டாமாட்டு மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கானே. சோ அசால்ட்டா ஏசோட ஆயுதத்தை புடிங்கி வீசிட்டு அவனை ஒரே அமுக்கா லபக்கு நமக்கிடுவான். நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான், இனிமேட்டு எதுவும் ட்ரை பண்ணாதன்னு வேற சொல்லுவானா. அந்த டைமுங்கும் போது லிப்டும் கம்ப்ளீட்டா லாக் ஆயிரும். உன்னோட தம்பியுமே இப்ப ஒரு பைரட் தான், அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அவனை வெளியில விடவே மாட்டேன்னு சொல்லுவானா. இங்க ஏசால தாங்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி லூஃபி இங்க வரான்னு சொல்லி போவா சொன்னால அது பொய்யா இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டே இருந்தான். கடைசியில நிஜமாவே லூஃபி இங்க வந்திருக்கான். உடனே அந்த வார்டன் லூஃபியை என்னென்ன பண்ணான்னு ஒண்ணு விடாம எஸ்கிட்ட சொல்லுவான். அதான் அவனோட பாய்சனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால. ஆக்சுவலா அந்த பாய்சன் ஒருத்தங்களோட பாடிக்குள்ள போயிருச்சுன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ரெக்கவர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கண்டிப்பா செத்துருவாங்க. ஆனா லூஃபி எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல ரெக்கவர் ஆகி வந்தான்னு அவனுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அவனுக்காண்டி தான் எல்லாம் கொலவெறியோட வெயிட்டிங். இப்ப என்னன்னா கஷ்டப்பட்டு முக்கி ஒரு வழியா லெவல் 3க்கு பக்கியும் மிஸ்டர் 3யும் வந்துட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா என்ன பண்றது, அது கம்ப்ளீட்டா டெசர்ட்டா இருக்குமே. ஓவர் சூடு, பாடி வேற டயர்டு. பாதி தூரம் தான் வந்திருக்கானுங்க, இன்னும் பாதி தூரம் போக வேண்டி இருக்குது. அதனால முடியாம அங்கேயே பேனு கடந்து புலம்பி தள்ளுவானுங்க. போகும்போது மட்டும் வேகமா போனோம், ஏன் வரும்போது இவ்வளவு லேட் ஆகுதுன்னு கேப்பான். போகும்போது எல்லாத்தையுமே உடச்சுக்கிட்டு போனானுங்க. ஆனா இப்ப ரிட்டர்ன் வரும்போது ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஏறி வரானுங்க. அதனாலயே பாவம் ரொம்ப முடியல. தண்ணி தாகம் பயங்கரமா அடிக்குது. இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. என்னடா பண்றது பாண்டுரங்கான்னு புலம்பிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு பெரிய சைஸ் நிழல் வந்து மறைக்கும். மிஸ்டர் 3 பார்த்துட்டு ஆஹா வந்துட்டாயான்னு சொல்லி அந்த பக்கிய மிதிச்சு எழுப்பி விடுவான். ஏன்டா எருமமாடு, ஏன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கவன டிஸ்டர்ப் பண்ற, ஒரு 2 நிமிஷம் விட்டா நானே எந்திரிச்சு வருவேன்லன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாப்பான். பார்த்தா அந்த சாப்பாடு பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்குமே ஆம்பளை மூஞ்சி சிங்கம், அது வந்து நின்னுட்டு இருக்கும். ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கேட்டவனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஏன்டா இதுன்னு சாகாம இங்கதான் சுத்திட்டு இருக்காடான்னு அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓடுவானுங்க. அது வழக்கம் போல ஒவ்வொரு ஃபுட் நேமா வந்து சொல்லிக்கிட்டே அட்டாக் பண்ணும். இவனும் காட்டுத்தனமா விழுந்து அடிச்சு ஓடுவானுங்க. அதே நேரம் லெவல் 6ல ஸ்லீப்பிங் கேஸ கண்டமே நீங்க அடிச்சு விட்டாங்கல்ல, லூஃபி மயங்கிட்டான். அங்க இருக்க பிரிசனர்ஸ் எல்லாம் படாத பாடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த இடம் ஃபுல்லா கேஸா ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அம்புட்டு பேருமே மயங்கிடுவாங்க. ஆக்சுவலா அதுதான் அவங்க எண்ணம். கம்ப்ளீட்டா மயங்க வச்சு அதுக்கப்புறம் தொக்கா புடிச்சிடலாம்ல. அப்பதான் கையில எப்பவுமே வைன வச்சுட்டு இருப்பானே அந்த இனசுமா, அதான் பாதி வெள்ள பாதி ஆரஞ்சு மண்டை, அவனோட பவரை காட்டுவான். என்னன்னா கையை அப்படியே கத்திரிக்கோலா மாத்தி அந்த ஃப்ளோரையே ஏதோ பேப்பர் மாதிரி வெட்டுவான். அப்படி நல்லா வெட்டுன்னு வெட்டி புகை வந்துட்டு இருக்குதுல்ல, அது மேல அப்படியே தூக்கி அடிப்பான். அதுவும் அழகா பேப்பர் மாதிரி சும்மா சக்குன்னு போய் ஒட்டிக்கும். அப்படி கம்ப்ளீட்டா அந்த இடம் சீலான உடனே உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஸ்லீப்பிங் கேஸ் வெளியில வரல. எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. கொக்கா மக்கா வேற லெவல் தான். ஆக்சுவலா இனசுமா ஸ்னிப் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கான். அவன் ஒரு சிசர் மேன், அவனால எதை வேணாலும் பேப்பர் மாதிரி வெட்ட முடியும். என்ன கையில எப்ப பார்த்தாலும் இந்த ஒயினோட சுத்துவான், அதுதான் ஏன்னு தெரியல. அட ஓடி வரும்போது கூட இந்த ஒயினை தூக்கிட்டே தான் ஓடி வந்திருப்பான். சரி இந்த புகை பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபி அப்படியே பொறுமையா டயர்டா எந்திரிப்பான். அதுவும் எந்திரிப்பானா கம்ப்ளீட்டா இல்ல, காலையில நம்மள எழுப்பி விட்டோம் நான் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு சொல்லி அப்படியே உருண்டு பிறண்டு படுத்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி. ஏன்டா தூங்குற நேரமாடா இது, நமக்கு டைம் இல்ல அவனும் அடிச்சு புறந்து எந்திரிப்பான். ஆனா இப்ப என்ன பஞ்சாயத்துனா மேல போக வேண்டிய ஸ்டேர் கேஸ கம்ப்ளீட்டா மூடியாச்சு. எலவேட்டர்ல ஏறி போலான்னு பார்த்தா சங்கிலிய கட் பண்ணி விட்டானுங்க. ஸ்டேர் கேஸ க்ளோஸ் பண்ணா கூட அதை உடைச்சுக்கிட்டு போலான்னு பார்த்தா கேஸ போட்டு எல்லாத்தையும் பயங்க வைக்கிறானுங்க. அதனால அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப லூஃபிக்கு எப்படியாச்சும் அவனை காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டும் இங்கிட்டும் கத்திட்டு இறப்பான். அவனுக்கு கேஸ் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள பூந்து போயாச்சு ஏச காப்பாத்தணும்னு ஆசை. ஆனா கேஸுக்குள்ள போன உடனே அவன் தூங்கிட்டானே. இப்ப அவங்க யூஸ் பண்ணது வெறும் சிம்பிள் பிளான் தான். அதை யூஸ் பண்ணி இவங்களை டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு வெளியில போக எந்த ஒரு வழியும் இல்ல. உடனே இவன்லாம் தெளிவா சொல்லிட்டான், என்ன மன்னிச்சிரு லூஃபி, இதுக்கு மேல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போக வேற வழியே இல்லாம. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க மேல கேமரால இவங்கள பாத்துட்டு இருக்கதை நோட் பண்ணி அந்த கேமராவை காலி பண்ணுவான். இதை முன்னாடியே பண்ணிருந்தானா இந்நேரத்தை இவங்க ஸ்டெப்ஸ் வழியா மேல ஏறி இருக்கலாம், இல்லன்னா இந்த லிப்டோட சங்கிலியை பிடிச்சு மேல ஏறி இருக்கலாம். எல்லாம் கெட்டு போச்சு. இப்ப இவானோட கணக்குப்படி எப்படியும் ஏச டாப் ஃப்ளோருக்கு கொண்டு போயிருப்பானுங்க. இன் கேஸ் இவங்க இந்த ஃப்ளோரை தாண்டி அடிச்சு புரண்டு மேல போனாலுமே அங்க வழியில ஏகப்பட்ட அப்டக்கல்ஸ் இருக்கும். அதான் செக்யூரிட்டி கார்ட்ஸ்னு சொல்லிட்டு குப்பை மாதிரி இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் சண்டை
போட்டு தாண்டி போறதுக்குள்ளேயே ஒரு பார் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம நேவி ஆளுங்க வந்து உடனே கூப்பிட்டு போயிருவானுங்க. அண்ட் அந்த விபுரு கார்டை வச்சு பார்க்கும் போதும் நல்லா தெரியுது அந்த பேப்பர் வந்து ஸ்ட்ரெயிட்டா மேல காமிக்கல. ஏன்னா மேல காமிச்சாதான் அவன் இங்க இருக்கான்னு அர்த்தம். அது மேலேயே அந்த பக்கமா காமிக்குது. அதுலயே நல்லா தெரியுது ஏச நேவி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு. அதனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதான் அந்த வார்டன் ஏச கொண்டு வந்து அந்த அட்மிரல்ட்ட சேர்ப்பான். இப்போதைக்கு ஏசுக்கு அவன் சாகிறத பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவனுக்கு இப்போ மொத்த கவலையுமே லூஃபி மேலதான். ஏன்னா தேவையில்லாம உள்ள வந்து தொக்கா மாட்டிட்டான்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஃபீலிங்கோட கூட்டிட்டு இருப்பான். வார்டனு இந்த போட்காஸ்ட நாங்க இவ்வளவு நாள் கஸ்டடியில வச்சிருந்தோம். இப்போ இவனை நாங்க உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இனி எங்க கடமை முடிஞ்சது. நீங்க தான் இவனை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு. அவனும் அப்படியே சோகமா போனவன் திரும்பி அந்த ஜெயில பார்த்து லூஃபிய பத்தி தான் யோசிச்சு பார்ப்பான். கடைசி அவனை மீட் பண்ணிட்டு கிளம்பும் போது அவனுக்கு அந்த விவரு கார்டை கொடுத்திருப்பான். எதுக்குன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம். உனக்கு தோணுச்சுன்னா இதை வச்சு நீ என்னை மீட் பண்ணவான்னு. பையன் அதை வச்சுதான் வந்திருக்கான்னு இப்ப நல்லா தெளிவா தெரியுது. அப்புறம் என்ன அவனை இழுத்துட்டு போவாங்க. சோகமா போவான். இவங்க எப்படியே உள்ளே நின்னுட்டு இருப்பாங்களா. லூஃபிக்கு எல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. அந்த டைம் இவான் என்ன சொல்லுவான், என்னோட பெஸ்ட்டை நான் உனக்கு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கிவ் அப்பே பண்ணிட்டான். அட ஃபர்ஸ்ட் அவனுக்குள்ள சரியாகாதுன்னு சொல்லிட்டு இருந்த பாய்சனையே சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 6th ஃப்ளோருக்கு எல்லா தடைகளையும் தாண்டியும் வந்தாச்சு. ஆனா என்ன லைட்டா டைமிங் மிஸ் ஆனதுனால இப்ப ஏச அவங்க கூட்டு போயிட்டாங்க. எப்படியும் நேரத்துக்கு நேவி ஆளுகிட்டையும் ஒப்படைச்சிருப்பாங்க. அதனால நம்மளால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நீ வேணா ஒயிட் பியர்டு மேல நம்பிக்கை வை, அவரு கண்டிப்பா அவனை காப்பாத்த வருவாரு அப்படின்னு அவன் மேல நம்பிக்கை வைக்க சொல்லுவான். லூஃபி என்னைக்காச்சும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானா, நான் போயே தீருவேன், அதுவும் நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் என் அண்ணனை காப்பாத்துவேன். இங்கேயே காப்பாத்த முடியல, நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் எப்படி காப்பாத்துறது? அங்கதான் எல்லா பவர்ஃபுல்லான ஆளுகளுமே இருப்பாங்க. சொல்ல போனா இந்த உலகத்தோட கிரேட் லீடிங் போர்சஸே சண்டை போட போகுது. இவெல்லாம் இடையில போய் சண்டை போட முடியுமா? அந்த ஒயிட் பியர்டு எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு தெரியுமாடா? அது மட்டும் இல்லாம இன்னும் அட்மிரல்ஸ் இருக்கானுங்க, வைஸ் அட்மிரல்ஸ் இருக்கானுங்க, வார்லார்ட் இருக்கானுங்க. அந்த மகளன் கூட சண்டை போட்டே நீ ஆல்மோஸ்ட் சாகர நிலைமைக்கு போயிட்ட. உனக்கு என்ன சாகறதுக்கு அவ்வளவு ஆசையா? இல்ல நீ செத்து செத்து பழகிறவனா? அதெல்லாம் ஆகாது, சொன்னா கேளும்பா. லூஃபி ஏத்துக்கிற மாதிரி இல்ல, நான் கண்டிப்பா கிவ் அப் பண்ண மாட்டேன்பா. ஏன்னா இப்ப நான் கிவ் அப் பண்ண ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுவானா. அப்ப அவன் மூஞ்ச பார்க்கும்போது அப்படியே அவங்க அப்பா டிராகனை பாக்குற மாதிரியே இருக்கும். அத பார்த்துட்டு இவன்லாம் அப்படியே மிரண்டு போயிருவான். ஏன்னா எப்பவுமே அவரும் இப்படி கிவ் அப் பண்ணாம தான் பேசுவாரு. சரி இப்படியே வாய் பேசிட்டே இருந்தா என்ன ஆக போகுது? எப்படியாச்சும் இங்க இருந்து அடுத்த ஃப்ளோருக்கு போனா தானே இவங்களால தப்பிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அதை யோசிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்து பயங்கர டெரரா இழிக்கிற சவுண்ட். யாரா அவன் இந்நேரத்துல சிரிச்சுட்டு இருக்குது? என்ன கலக்க போகுது யாரு ஷோவா நடக்குது? அப்படியே நடந்தாலும் அதுக்கு எவனாச்சும் சிரிப்பானாடா அப்படின்ட்டு பச்சை பச்சையா கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது குரோக்கோடைல்னு. அவன் என்னைய ஃப்ரீ பண்ணி விடுங்க, நான் உங்களை வெளியில கூட்டு போறேன், என்னால இந்த சீலிங்ல ஓட்ட போட முடியும்பா. அவ்வளவு நேரம் இருட்டுல இருந்து பேசியிருப்பான், அதனால யாருன்னு தெரியல. அவன் அப்படியே பேசிட்டே முன்னாடி வந்தவனே லூஃபி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இவன் அவனாச்சேன்னு. அதான் அலபெஸ்டா கிங்டமையே அள்ளி போற அளவுக்கு பயங்கரமா ஒரு சண்டை போட்டானிலே. லூஃபியே அந்த டைம் செத்து செத்து பொழைச்சிருப்பான். கடைசியில வச்சு செஞ்சுட்டான், அது வேற விஷயம். ஆனா நீ இங்கதான் இருக்கி ஆடான்னு கொலை வெறியில பாப்பான். ஆமாண்டா ஸ்டார்ஹேட், இங்கதான் நான் இருக்கேன்னு அவன் இழிச்சுக்கிட்டே சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.